இன்னைக்கு நம்ம ஏன் நம்மளால தனி ஜெபம் பண்ண முடியல தெரியுமா தங்கச்சி? எந்த மனுஷனும் தனி ஜெபத்துல போன உடனே தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட முடியாது. குறைஞ்சது 45 நிமிஷம் ஆகும், 45 மினிட்ஸ் ஆகும். சாது சுந்தர் சிங் இந்தியாவின் அப்போஸ்தலர், திபேத் எல்லை பகுதியில் ஊழியம் செய்தவர். அவர் எப்படி மரித்து போனார் என்று யாருக்குமே தெரியல. அவர் தனி ஜெபம் பண்ண 45 நிமிஷம் தேவ பிரசன்னத்துக்காக போராடுவாராம். 45 நிமிஷம் தேவ பிரசன்னத்துக்காக போராடுவாராம். தம்பி தங்கச்சி, நீ இப்ப பிசாசு கிட்ட போய், பிசாசே எங்க சர்ச்சில் 40 நாள் லெந்த் டேஸ்க்கு காலையில 5 மணிக்கு பிரேயர் வச்சிருக்கிறாங்க, நான் போகட்டா அப்படின்னு கேட்ட பிசாசு என்ன சொல்லுவான்? போகாதன்னு சொல்லுவான். சொல்றியா தங்கம்? இல்ல, நீ போ, காலையில் 5 மணிக்கே போ. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டறிவனு ஏசப்பா சொல்லியிருக்கார்ல, 5 மணிக்கே நீ போ அப்படிமா. அடுத்து பிசாசு கிட்ட, பிசாசே எங்க சர்ச்சில் வெள்ளிச்சனி நேரம் கன்வென்ஷன் கூட்டம் வச்சிருக்கிறாங்க, சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சிருக்கிறாங்க, நான் போட்டுமா அப்படின்னு கேட்ட பிசாசு சொல்லுவான், அப்பாடா போ, எனக்கும் கொஞ்சம் ஜோம் நீட்டுவாங்க. பிசாசே திறப்பின் வாசல் ஜெபத்தை மோகன் அங்கிள் வச்சிருக்கிறாங்க, அங்கே இக்னேட்டஸ் ஃபெலோஷிப்லாம் வச்சிருக்கிறாங்க, நான் போகட்டுமா? பிசாசு சொல்லுவான், தைரியமா போ, தேசத்துக்காக திறப்பில் நெல் அப்படிமா. உன்னை பிசாசு எல்லா ஜெபத்துக்கும் உன்னை அனுமதிப்பான். ஆனா பிசாசு கிட்ட போய் நான் 1 மணி நேரம் இன்னைக்கு தனி ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஓட விட்டுருவான். ஏன்னு கேட்டா, நீ தனி ஜெபத்துக்குள்ள போயிட்டா நீ யாருன்னு பிசாசுக்கு உனக்கு தெரிஞ்சிடும். ஏசாயா அண்ணன், ஏசாயா தீர்க்கதரிசி 5 அதிகாரத்தில் அவர் தீர்க்க தரிசனம் எழுதுறார். உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, டேய் உனக்கு ஐயோ, ஏல பக்கத்து இருக்காரா, உனக்கு ஐயோன்னு எழுதுறார். அவருக்கு பேரே ஐயோ தீர்க்க தரிசி. ஆனா 6வது அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுகிறது, உசியா ராஜா இருந்த அதே வருஷத்தில் ஏசாயா தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்பொழுது உயரமும் முன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை கண்டவுடனே ஏசாயா முகம் குப்புறமாய் விழுந்து, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி